ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதர் மாப்பிள். டைம் பார்த்தா நைட்டு 11 மணிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பாய் வந்து பிரியாணி செஞ்சு தான் சொன்னோன்னா அவர் ரூமுக்கு எல்லாருமே படையெடுத்து கிளம்பிட்டாங்க. ஸோ பிரியாணி பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காருங்க. ஸோ இந்த கூட்டம் தான் இந்த பிரியாணிக்காண்டி லாஸ்ட் 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி ஃபீட்பேக்ஸ் வரலாம். ஸோ பிரியாணி எடுத்து வைக்கவும் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் என்ன பண்ணால் கடைக்காரனே மிஞ்சிடுவார் போல். ஸோ ரைஸ் எல்லாம் மேலே எடுத்து கீழே சிக்கன் இந்த கிரேவிலாம் எடுத்து சூப்பராக சர்வ் பண்ணாருங்க. ஸோ நைட்டு இலையே கிடைக்கல. நம்ம ஃப்ரெண்ட் சசி போய் எங்கேயோ போய் இந்த இலையெல்லாம் பக்கிட்டு வந்துட்டார். ஸோ பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த தக்காளி லெமன்லாம் ஆட் பண்ணி சூப்பராக கார்னிஷ் பண்ணியிருக்காருங்க. ஸோ சுட சுட இருக்குது. ஸோ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இது ஹைதராபாத் பிரியாணி இல்லை, அதுக்கும் மேலே ஒரு பிரியாணி நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பட் ஃபுல்லாக ஹைதராபாத் ஸ்டைலில். ஸோ என் நண்பர்லாம் சாப்பிட்டு எல்லாருமே சூப்பராக சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு எல்லோரும் ஹாப்பிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நைட்டு இந்த மாதிரி பிரியாணி மேக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிங்களா அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.